பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ, நல்ல கவனிய, பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னா அது வேறங்க. இயேசு இந்த பூமியில வர்றதுக்கு முன்னாடி பரலோகத்தில் என்ன நடக்கோ அப்படிதான் பூலோகத்தில் என்ன செய்யும், அப்படிதானே இருக்கு. ஆனால் இயேசு இந்த பூமியில் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா பிளேட் அப்படியே மாறிட்டு, ஏங்க பரலோகத்தில் என்ன செய்யப்படுதோ அப்படியே பூலோகத்தில் செய்யப்படுங்கிறது தானே நியமம். ஆனால் இந்த வசனம் எப்படி இருக்கு, பூலோகத்தில் நீங்கள் என்ன செய்வீங்களோ அது பரலோகத்தில் என்ன பண்ணுமா? கையை தட்டுங்களேன். இப்போ பூலோகத்துக்கு பவர் இருக்கா இல்லையா? பூலோகத்தில் நீங்கள் எதை கட்டுவீங்களோ இங்கே ஒன்றை கட்டினோம்னா பரலோகத்தில் என்ன பண்ணுதான். அப்போ இங்கே பூலோகத்தில் நடக்கிற ஒரு எஃபெக்ட் பரலோகத்தில் என்ன பண்ணுது? அது மாதிரி இங்கே ஒன்றை கட்ட வீழ்த்தோம்னா பரலோகத்திலே என்ன பண்ணுமா? பூலோகம் பரலோகத்தை கண்ட்ரோல் பண்ணுது. கையை தட்டுங்க. இன்னும் நல்லா சொல்ல போனா பூலோகம் பரலோகத்தை இயக்குகிறது. இது வரைக்கும் இப்படி தானே கேள்விப்படுறோம், பரலோகம் தான் பூலோகத்தை இயக்குதுன்னு. இன்னைக்கு அதை டயலாக்கை மாத்துங்க, பூலோகம் பரலோகத்தை இயக்குகிறது.